ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை பற்றி மட்டும் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்குறோன்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸான அண்ட், ஆர், அப்புறம் நாட்டோடைய ட்ரூத் டேபிள் அண்ட் அதனுடைய ஒர்க்கிங்கை பற்றி வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஆப்ரேட்டரோடைய ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ அண்ட் ஆப்ரேட்டருக்கு மொத்தம் வந்து என்னன்னா 2 இன்புட். அப்போ ட்ரூத் டேபிள் வந்து 2 பவர் என்னங்கிற ஃபார்முலா. அப்போ 2 பவர் 2 இன்புட் 2 அப்படின்னா நம்மளுக்கு 4. அப்போ மொத்தம் நம்மளுக்கு வந்து 4 பாசிபிள் சான்சஸ் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் ஏ வந்து ட்ரூ, ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் பியும் ட்ரூ. ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரூ கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் ஏ வந்து ட்ரூ, இன்புட் பி வந்து ஃபால்ஸ். அப்போ ட்ரூ இன்ட்டு ஃபால்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஃபால்ஸ் இன்ட்டு ட்ரூ ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். அஷ்யூம் p ஈக்குவல் டு 2, q ஈக்குவல் டு 4, r ஈக்குவல் டு 6, s ஈக்குவல் டு 8. ரெண்டு வந்து என்னது அப்படின்னா ஒரு செக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்புட் ஏ. இன்புட் ஏல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா p லெஸ் தேன் q, 2 லெஸ் தேன் 4. அடுத்தது அண்டோட கம்பைன் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்னுங்கிறது வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகுறது. அடுத்தது இன்புட் பி ஆர் அண்ட் எஸ், ஆர் லெஸ் தேன் எஸ். எஸ் ஆரோட வேல்யூ 6 அண்ட் எஸ்ஸோட வேல்யூ 8. ஸோ 6 லெஸ் தேன் 8 ட்ரூ. இந்த எக்ஸ்பிரஷனையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் வந்து 1 வருது. 1 அப்படின்னா நம்மளுக்கு ட்ரூ. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருக்குங்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூங்கிறது வந்து அவுட்புட்ல வருது. அதே மாதிரி பி ரெண்டாவது இது ஃபார்மேட். இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1100 1010 அப்படிங்கிற ஃபார்மேட்ல வரும். நான் இந்த ட்ரூத் டேபிள் போட்டது. அடுத்தது p லெஸ் தேன் q. p லெஸ் தேன் q ஆல்ரெடி நம்மளுக்கு ட்ரூன்னு தெரியும். ஸோ அதனோட வேல்யூ 1. r கிரேட்டர் தேன் s. ஸோ அங்க பார்த்தது லெஸ் தேன் s, இந்த இடத்துல பார்க்கறது கிரேட்டர் தேன் s. ஸோ r கிரேட்டர் தேன் s பார்த்தோம் அப்படின்னா இல்ல, அப்ப அது வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அப்ப எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜீரோங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. 1 into 0 0. ஸோ இதனோட அவுட்புட் ஃபால்ஸ். அடுத்து p கிரேட்டர் தேன் q. q ஓட வேல்யூ 4, p ஓட வேல்யூ 2. ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்னன்னா இதனோட அவுட்புட் வேல்யூ 0ன்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 0ன்னு கிடைச்சிருச்சு. ஆர் லெஸ் தேன் எஸ். எஸ் 6 லெஸ் தேன் 8. அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 1 ரிட்டர்ன் ஆயிடுது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது 0 into 1 நம்மளுக்கு வந்து 0ன்னு கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா p கிரேட்டர் தேன் q. மறுபடியும் இந்த கண்டிஷனே வருது. p கிரேட்டர் தேன் q நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஃபால்ஸ்னு வந்து நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஆர் கிரேட்டர் தேன் எஸ். ஆர் கிரேட்டர் தேன் எஸ் நம்மளுக்கு வந்து என்னது அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ 0 into 0 நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 0 கிடைக்குது. அடுத்தது ஆர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஆருக்கு வந்துடுறோம். ஆர்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ ட்ரூவா இருந்தாலே போதும், உங்களுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடும். ரெண்டுமே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆர்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆர் வேல்யூ வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் ஏ ட்ரூவா இருக்கு. அடுத்தது இன்புட் பி ட்ரூங்கிற கண்டிஷன்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம். அவுட்புட்ல எனக்கு என்ன கிடைச்சிரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூங்கிறதே கிடைச்சிரும். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரூ இருக்கு, ஒரு ஃபால்ஸ் இருக்கு. ஸோ 1 + 0ங்கிற கண்டிஷன் நம்மளுக்கு 1 + 0ன்னு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 1 தான், விச் இஸ் ட்ரூ. ஸோ நம்மளுக்கு 1 கிடைக்கும் போது எனக்கு அவுட்புட்லேயே 1 கிடைச்சிரும். அடுத்தது ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபால்ஸ் ஆகுது, ரெண்டாவது கண்டிஷன் ட்ரூ ஆகுதும் போது அப்பயும் எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகணும், ட்ரூ தான் ரிட்டர்ன் ஆகும். எப்போ இன்புட் ஏவும் இன்புட் பியும் எனக்கு வந்து பூலியன் வேல்யூ 0 வருதோ அப்போ மட்டும் தான் எனக்கு அவுட்புட்ல எனக்கு 0 வரும். அண்டுக்கும் ஆருக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். அண்டு ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் ட்ரூ. ஆர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா தான் ஃபால்ஸ். அடுத்தது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்புட் p லெஸ் தேன் q கண்டிஷன் ட்ரூ. அடுத்து r லெஸ் தேன் s கண்டிஷன் ட்ரூ. ஸோ 1 + 1 நம்மளுக்கு அவுட்புட் 1. கிளியர் ஆயிடுச்சுங்களா? அடுத்தது p லெஸ் தேன் q. p லெஸ் தேன் qங்கிறது ட்ரூ. அடுத்து வந்து r கிரேட்டர் தேன் s அது வந்து ஃபால்ஸ். ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ அதுவும் அவுட்புட்ல நம்மளுக்கு ட்ரூவாக தான் ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா p கிரேட்டர் தேன் q. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ஆகுது. ரெண்டாவது கண்டிஷன் என்ன ஆகுது அப்படின்னா ட்ரூ ஆகுது. ஆர் லெஸ் தேன் எஸ்ங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ ஒரு வேல்யூ ட்ரூவா இருக்கு. அதனால எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படின்னா ட்ரூ கிடைக்குது. இந்த இடத்துல பாருங்க p கிரேட்டர் தேன் q ஃபால்ஸா இருக்கு, r கிரேட்டர் தேன் s ஃபால்ஸா இருக்கு. ஸோ எனக்கு 0 + 0 வந்து கால்குலேட் பண்ண அப்படின்னா எனக்கு 0 கிடைக்கும். ஸோ அவுட்புட் எனக்கு வந்து 0ங்கிறது வந்துருச்சு. ஸோ அடுத்தது நாட் போவோம். நாட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யுனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கும். பைனரி ஆப்ரேட்டர் அப்படின்னா அதுக்கு 2 இன்புட் இருக்கும். அதே டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்புட் இருக்கும். அண்டும் ஆரும் பார்த்தீங்கன்னா பைனரி, ஏன்னா 2 இன்புட் வந்து அதுக்கு தேவை. பட் நாட் அப்படி கிடையாது. நாட் வந்து யுனரி.
இது என்ன பண்ணும்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்புட்ல வந்து ட்ரூன்னு வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அவுட்புட்ல ஃபால்ஸ்ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். அதுவே இன்புட் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா, அவுட்புட்ல எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதாவது அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ட்ரூவா இருந்தா ஃபால்ஸ்ங்கிறத கொடுக்கும். ஃபால்ஸா இருந்தா ட்ரூங்கிறத கொடுக்கும். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இன்புட் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, P கிரேட்டர் தென் Q. P லெஸ் தேன் Q. லெஸ் தேன் Q குடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ரிலேஷனல் அவுட்புட்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 1ங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஸோ நாட் ஆப்பரேஷன் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ட்ரூ. ஸோ 1ஓட காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 0. அது காம்ப்ளிமெண்ட்னா ஆப்போசிட். ஸோ அதனோட காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ட்ரூ வந்து எனக்கு 0. ஸோ அதனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அவுட்புட்ல 0ன்னு கிடைக்குது. அதுவே எனக்கு இப்ப இன்புட் வந்து P லெஸ் தேன் Qன்னு இருக்கு. ஸோ P லெஸ் தேன் Q விச் இஸ் ஃபால்ஸ். ரிலேஷன் அவுட்புட்ல எனக்கு 0 ரிட்டர்ன் ஆகுது. அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 1. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அவுட்புட்ல 1ங்கிறது கிடைக்குது. இதுதான் நாட் ஆப்பரேட்டர். இப்ப நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, அண்டு, ஆர் அப்புறம் நாட் இது 3ஓடைய ட்ரூத் டேபிள் அண்ட் அதனுடைய ஒர்க்கிங் வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது நம்ம கொஸ்டின்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். 5 கிரேட்டர் தென் 3. 5 கிரேட்டர் தென் 3ங்கிறது ட்ரூவான்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ட்ரூ. 5 கிரேட்டர் தென் 3 தான். 7 லெஸ் தென் 10 எஸ் அதுவும் ட்ரூ. எனக்கு அப்ப அண்ட் ரெண்டுமே ட்ரூவா இருக்கும்போது எனக்கு அவுட்புட் என்ன ரீச் ஆகும்? ட்ரூங்கிறது ரீச் ஆகும். ஸோ நம்மளுக்கு ட்ரூ கிடைச்சிரும். அடுத்தது 10 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்ம வெறும் கிரேட்டர் தேனா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு கொடுத்துடலாம். ஆனா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. அதனால நம்மளுக்கு இதனோட வேல்யூ ட்ரூன்னு கிடைக்கும். ஆர் நம்மளுக்கு வழக்கம் போல பிளஸ் சைன் இந்த இடத்துல 8 லெஸ் தென் 5 எனக்கு 8 5 விட கம்மி அப்படிங்கிறது இருக்கு விச் இஸ் அ ஃபால்ஸ் கண்டிஷன். ஸோ ட்ரூ பிளஸ் ஃபால்ஸ் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ட்ரூவரா ரிட்டர்ன் பண்ணும். ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு என்னன்னா ட்ரூங்கிறது வந்துடும். இந்த இடத்துல பாருங்க 4 பிளஸ் 6 ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஆப்ரேஷனை சால்வ் பண்ணுங்க. எனக்கு வந்து 10 ஈக்குவல் டு 10 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எஸ் 10 ஈக்குவல் டு 10 வந்து எனக்கு ட்ரூங்கிறதா தான் ரிட்டர்ன் ஆகும். அடுத்தது அண்ட் ஆப்ரேட்டர் எனக்கு வந்து மல்டிப்ளை ஆகுனது. அடுத்தது 3 இன்டூ 4 3 இன்டூ 4 எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துறாங்க. அதாவது ஒரு சில லாங்குவேஜஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளாமேட்டரி சிம்பிள் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா நாட் ஆப்ரேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணும். நம்ம பார்த்துருப்போம் நாட் ஈக்குவல் டுங்கிறதுக்கு இந்த இதுதான் யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு பைத்தான்லயுமே ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நாட் ஈக்குவல் டு இதுதான். நாட் ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நாட் ஆஃப்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம நாட் ஆஃப் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணல. பட் நாட் ஈக்குவல் டுங்கிற சிம்பிள் யூஸ் பண்றோம். அப்ப 12 நாட் ஈக்குவல் டு 12 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ஃபால்ஸ் கண்டிஷன். அப்ப எனக்கு வந்து இதனோட அவுட்புட் எனக்கு ஃபால்ஸ் தான் கிடைக்குது. அப்ப ட்ரூ இன்டு ஃபால்ஸ் எனக்கு வந்து என்ன ஃபால்ஸ். ஸோ எனக்கு அவுட்புட் இதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸுங்கிறது வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் போலாம். 12 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 11. ஸோ 12 வந்து 11ஓட பெருசு தான். ஓகே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ. ஆர் பிளஸ் ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து 3 4 12 12 ஈக்குவல் டு 12 10 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இல்லை. அப்போ இதனோட கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ ட்ரூ பிளஸ் ஃபால்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ட்ரூ தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அடுத்தது 10 டிவைடட் பை 2 10 டிவைடட் பை 2ஓட அவுட்புட் நம்மளுக்கு வந்து என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஈக்குவல் டு 5 பார்த்தா நம்மளுக்கு வந்து எஸ் ட்ரூங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஓகே ஆர் ஒரு ட்ரூ வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரூ வந்திருந்தாலே நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆயிரும். அடுத்தது 8 மைனஸ் 4 வந்து 4 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 3 கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரூ தான். 4 வந்து 3யோட கிரேட்டர் தான். ஸோ ட்ரூ பிளஸ் ட்ரூ நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ட்ரூங்கிறதே ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 பிளஸ் 3 கம்ப்யூட் பண்ணோம் அப்படின்னா 10 கிரேட்டர் தேன் 5 வந்து நம்மளுக்கு வந்து ட்ரூ. 6 இன்ட்டு 2 வந்து 12 நாட் ஈக்குவல் டு 12 பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. நம்மளுக்கு வந்து 2 ஈக்குவல் தான். நாட் ஈக்குவல் கொடுத்தானா நம்மளுக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகணும். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா ஃபால்ஸுங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. அடுத்து 9 மைனஸ் 4 5 கிரேட்டர் தேன் 4 பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இட்ஸ் ட்ரூ. அடுத்தது அண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் 6/2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லெஸ் தேன் 5 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அதுவும் ட்ரூ. ட்ரூ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ட்ரூ தான் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 15/3 நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஈக்குவல் டு 5 பார்த்தா எஸ் ட்ரூ. அண்ட் ஆரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ட்ரூவா இருந்துச்சுனாலே நம்மளுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ட்ரூ கொடுத்துட்றேன். ஸோ இப்படிதான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரூத் டேபிள் வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து டைப் 1. இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்டா இருக்கக்கூடிய ட்ரூத் டேபிள் வேல்யூஸும் நம்ம வந்து கம்ப்யூட் பண்ணலாம். அது வந்து நம்ம போக போக பைத்தான்ல வந்து நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம்.